ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிற மாதிரி நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செப்டம்பர் 23ஆம் தேதி, நவராத்திரி 2ஆம் நாள். ஸோ காலையிலே வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் நான் வெளியிலே வந்தேன் கோலம் போடுறதுக்காக. ஸோ கோலம் போட்டுட்டு எல்லா பக்கட்டும் விளக்கேற்றி வச்சாச்சு. நவராத்திரி அதே மாதிரி ரொம்ப விசேஷனால நம்ம பெரிய பெரிய கோலம் போட்டால் தான் இன்னமுமே அழகாக இருக்கும். ஆனால் எனக்கு குழந்தைங்க, அதுக்கப்புறம் வீட்டில் நம்மளுக்குன்னு ஒர்க் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளாக நம்ம குபேர கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பார்டர் மட்டும் கலரில் கொடுத்துட்டு ஓரளவு அந்த கோலத்தை அழகாக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் சரி, யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே மக்களோட கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஒரு பூஸ்டப் மாதிரி. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று சாதிக்கணும், மக்கள் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமுமே மக்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காமல் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் நிலவாசல்லையுமே விளக்கேற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி 2ஆம் நாள் இல்லையா, நவராத்திரி 2ஆம் நாள். அதனால் இன்றைக்கி சோயா பீன்ஸ் மட்டும் வேக வச்சு சிம்பிளாக அதை வச்சே நான் தீபாரத்தனை காட்டி முடித்தாச்சு. சூட சாம்பிராணிலாம் காமிச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு செய்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் தான் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். எதனாலனா குழந்தைங்களுக்கு அடிக்கடி அந்த கீரிப்பூச்சி பிரச்சனை வரும் எல்லா குழந்தைங்களுக்குமே. அதனால் நம்ம வாரத்தில் ஒரு நாள்னாவது தேங்காய் பால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதனால் நான் எப்படியாவது ஒரு 10 days ஒன்ஸ்னாச்சும் குழந்தைங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திக்கான ஒரு 100 ml வந்துட்டு எப்படி இருந்தாலும் நான் கொடுத்துருவேன். தேங்காவை நல்லா கத்தி வச்சு கீறி எடுத்தாச்சு. இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வெறும் தேங்காய் பால்னால் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி லைட்டாக உப்பு ஒரு பிஞ்ச் போட்டால் கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதை ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவையான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் வெண்டைக்காய் எஸ்டர்டேவே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு நேற்று நைட்டே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு வயிறு கொஞ்சம் புண்ணாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏதோ என்னன்னு தெரில, எனக்கு வயிறுலாம் ஒரு எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வெண்டைக்காய் ஜூஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதனால் நேற்றே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு. அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இந்த தண்ணியில் இப்போ இறங்கியிருக்கும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம், இல்லைனா இதில் ஒரு ஸ்டார் வச்சும் நம்ம கொடுக்கலாம். அந்த வாட்டர் எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த வெண்டைக்காயில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிருச்சு. அடுத்தது எனக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றே நல்லா தண்ணி ஊற்றாமல் பாலை காய்ச்சி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சாச்சு. அதில் நல்லா ஊற்றி வச்சுட்டேன் நைட்டே. ஸோ அதுவும் நம்ம மண் பாத்திரத்தில் நம்ம ஊற்றும் போது அந்த தயிரோட ஒரு டேஸ்ட்டே தனிதாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு நிறைய நல்ல பாக்டீரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதனால தான் நான் வந்துட்டு எப்பொழுதுமே பானையில் தயிர் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, கேக் மாதிரி. ஸோ மேலே இருக்க பாலாடையை மட்டும் நான் தனியாக ஒதுக்கிட்டு அந்த தயிரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலர் நினைப்பீங்க, என்னடா இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, இது சாத்தியமா, இதை டெய்லியுமே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. இது சாத்தியம்தாங்க, கண்டிப்பாக முடியும்.
நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்குறோம், ஒவ்வொன்றும் நம்ம ஹெல்த்தியாக செய்யும் போது அதில் வர சந்தோஷமே நம்மளுக்கு ஒரு தனி சுகம்தாங்க. எதையோ ஒன்று சாதிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பேன் நான். நம்மளை நம்பி இருக்க ஜீவனை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதை விட நம்ம கடமைக்குன்னு காஃபியை போட்டோமா டீ போட்டோமா அப்படின்ட்டு இருக்கிறத விட கஷ்டப்பட்டாலும் நம்ம ஹெல்த்தியாக கொடுத்துட்டோண்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. அது சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராதுங்க. கொஞ்ச நேரம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுருவோம். அதே மாதிரி தான் எனக்கும் காலையில் என்னடா இது 9 மணி வரைக்கும் அந்த குழந்தைங்கள வீட்டை விட்டு வெளில தள்ளுற வரைக்கும் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஏன்னா யாரோட ஹெல்ப்புமே எனக்கு இருக்காது, நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணணும்னு. ஆனால் 9 மணிக்கு மேலே குழந்தைங்கள அமுச்சிட்டு யோசித்து பார்ப்பேன், குழந்தைங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோமா, ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோமா, ஆரோக்கியமாக கொடுத்துருக்கோமா. அவங்க எம்டி ஸ்டொமக்லேருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்சு கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு எல்லா சத்துமே கிடச்சிருக்குமா நம்ம கொடுத்த சாப்பாடுலன்னு அதை நினைக்கும் போது என்னையே வந்துட்டு பெருமைப்படுத்திக்குவேன். அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. லைஃப் எதுக்குங்க இருக்குது? சந்தோஷமாக வாழணுங்க. அது மட்டும் சந்தோஷமாக மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியமாகவும் வாழணும். அதே மாதிரி நம்மளை நம்பி இருக்கவங்களையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும். அதுதாங்க என்னோட கான்செப்ட். எம்டி ஸ்டொமக்கில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கள மாடி கூட்டிகிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் இருந்தது, கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக அவங்கள விட்டுருவேன். இயற்கையை நேசிக்கிறதுக்காக விட்டுருவேன். குருவி, கிளி, மைனா, மயிலேருந்து எல்லாமே, அணில் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இயற்கையை வந்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் இயற்கையாக சந்தோஷமாக கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள சைக்கிளிங் பண்ண விடுவேன். ஏதாவது விளாடுங்கப்பா அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுருவேன். அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தைங்களுக்கு வேணுங்கிற பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் லஞ்ச் ரெசிபீஸ்லாம் செய்ய வந்துடுவேன். கரெக்டாக ஒரு 1/2 hour அதுக்குள்ளே நான் டோட்டலாக எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கடன்னு கரண்ட் அடுப்பு இருக்கா, அதுக்கப்புறம் 2 பர்னரும் இருக்குது, அதனால் எல்லா வேலையும் கடன்னு முடிச்சிடுவேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக உருளைக்கிழங்கு சாதம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் கட்லெட் செய்கிறதுக்காக அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த 2 ரெசிப்பியுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். பன்னீர் கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை 3ஐயும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணதை ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் நம்ம உதுத்து விட்டு நம்ம சேர்த்துக்கணும். நான் மோஸ்ட்லி வீட்டில் இருக்க பன்னீர் தான், நான் கடையில் ஒரு நாளும் வாங்கினதில்லை, வீட்டில் தான் நான் பன்னீர் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வடை மாதிரி நம்ம தட்டி நம்ம பேனில் போட்டுற வேண்டியதுதான். இதை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான், நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபுல்லாக எண்ணெய் போட்டு அது மாதிரி வேக வைக்கிறத விட இது மாதிரி நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்து நம்ம வேக வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. மறக்காமல் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வேர்க்கடலை இருக்குது, ப்ரோட்டீன், வேர்க்கடலையும் ப்ரோட்டீன் தான், அதுக்கப்புறம் பன்னீரும் ப்ரோட்டீன் தான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபைபரும் கிடச்சிருது, கீரை கிடச்சிருது. அதனால் எல்லாமே கலந்த மாதிரி இந்த ஒரு சூப்பரான ஒரு கட்லெட்டுங்க. மறக்காமல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டு வரும்போதே செம்ம பசிங்க. அதனால் குயிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கருப்பு சுண்டல் முளைக்கட்டி வச்சுருந்தேன். அதில் 200 கிராம் வரைக்குமே மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தோசை பேட்டர் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை வாத்தி எடுக்க வேண்டியதாங்க. ரொம்பவே சிம்பிள், அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ எனக்குமே இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுத்துட்டோண்டா அப்படிங்கிறது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்துட்டு இட்லி, அதுக்கப்புறம் உளுந்து சட்னி கொடுத்துருந்தேன். அதனால் இதுதாங்க எனக்கு காலையில் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.